ஸோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா ரோட்டில் நின்றுட்டு என்னடா வீடியோ பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்துக்கிங்களா? ஆமாம், ஒரு இடத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். அந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். நிறைய நம்ம சென்னையில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான இடம். ஸோ எதுக்கு சஸ்பென்ஸ்லாம், நாங்கள் கொளத்தூர் தாங்க போயிட்டுருக்கேன். கொளத்தூரில் வந்து மீன் வாங்கலான்னு போயிட்டுருக்கேன். சரி பார்த்துட்டு, ஏன்னா கொளத்தூர் போய் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்போது ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்துட்டுங்களா, டைமே கிடைக்கல. ஃபஸ்ட்டு போயிட்டுருந்தோம் அடிக்கடி, வீக்லி ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸ்லாம் போயிட்டுருந்தேன். இப்போ வந்து டைமே கிடைக்காதனால போகவே முடியல கொளத்தூரில். அந்த இடமே எப்படி இருக்குதுன்னு தெரில. ஸோ அதனால் கொளத்தூர் போய் விசிட் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஏதாவது மீன் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு பிளானில் இருக்கேன். பசங்களாம் ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி போயிட்டானுங்க, இப்போ நான் தான் போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். ஸோ அதான் பாதி வழியில் வண்டியிலேருந்து நிப்பாட்டி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் அங்கே என்னெல்லாம் வாங்குகிறேன், இல்லை வாங்க முடிஞ்சால் வாங்குகிறேன், இல்லை மற்றதெல்லாம் என்னெல்லான்ட்டு வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ வாங்க எங்கள் கூட. ஏன்னா அங்கே வந்து சீப்பாக மீன்லாம் கிடைக்கும், எல்லா மீனுமே கிடைக்கும். மோட்டர்லேருந்து இந்த செட்டப் அக்வாரியமு எல்லாமே இருக்கும் அங்கே. அப்படியே லைனாக இருக்கும். நம்ம இப்போ பாரிஸில் போனால் எப்படி லைனாக பஸார் மாதிரி எப்படி லைனாக பக்கத்தில் அதே மாதிரி தான் இங்கேயுமே எல்லா விஷயம் வேணால் வாங்கலாம். ஸோ இருங்க, நான் வீடியோவே உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு தான் இது சொல்கிறேன். ஏன்டா எனக்கே நீ ஏன்டா எங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கரெக்டாக மதியானம் 12 மணிக்கு நான் மாட்டிக்கிட்டேன். சரியான வெயில் அடிக்குது, பயங்கர வெயில். எப்போவுமே இந்த மந்த்து வந்து வெயில் இருக்காது. அதாவது இந்த மந்த் அப்படி சொல்லலை, நான் பிப்ரவரியில் எப்பவுமே வெயில் அவ்வளோ இருக்காது. மார்ச், ஏப்ரல், மே அந்த அப்படி மந்த் வைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர இந்த மந்த்தே ரொம்ப வெயில் அடிச்சு நொறுக்குது. யாருக்கெல்லாம் இப்படி ஃபீலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி ஃபீலாக இருக்கான்னு தெரியல. பிப்ரவரி மந்த் வெயில் அடிச்சு நொறுக்குதுன்னு. சரி ஓகே, போய்கிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இதுதான் கரெக்டாக மாதாவரத்துக்கிட்ட வந்துட்டேன். ஓகே, இந்த இடம்லாம் பார்க்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு ஸ்கூல், நான் வேலம்மாள் படித்தேன். நான் இந்த சைடு தான் போவோமே, எப்படி ப்ரைவேட் வேன் வந்து இந்த சைடில் தான் நான் போவோம். பார்த்து ஏதோ ரொம்ப மாதம் ரொம்ப வருஷம் ஆன மாதிரி இருக்குது. இந்த இடமே லைட்டாக மாறிடுச்சு. அப்படியே லிட்டலி அப்படியே சின்ன வயசு ஞாபகம் தான் ஒரு வேனில் நாங்கள் அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு காலையில், அப்புறம் சாயங்காலம் வரும்போது விளையாடிட்டு ஆர்டர் ஈவெண்ட் விளையாடுவோம். மோஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குது இந்த இடம். ஓகே மக்கள், இருங்க அப்படியே கொஞ்சம் கிட்ட போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சீக்கிரம் இங்கே மெட்ரோ வந்துடும். மெட்ரோ ஒர்க்ஸ்லாம் போயிட்டுருக்கு. மெட்ரோலாம் வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ ஃபைனலாக கொளத்தூர் வந்தாச்சு. இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. இங்கேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா எல்லாமே இந்த 2 சைடுமே கடை இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எந்த கடையில் வேணால் என்ன வேணால் வாங்கிக்கலாம். இருங்க, நான் அப்படியே உள்ளே போகும்போது நான் காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடம் அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மாதிரிலாம் இல்லை. இருங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. பேக் பண்ணிட்டு இருக்கேன். அக்வாரியம் செட்டப்பா, அதான் அக்வாரியம் செட்டப். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாமே இருக்குல்ல. ஃபிஷ் டேங்க் இருக்குது. பேர்ட்ஸ் இருக்குது. எல்லாமே இருக்குப்பா. இதுதான் நம்ம கொளத்தூர். எப்போவுமே பிஸியாக இருக்கும். இப்போ இன்னும் ஆளே இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் சின்ன பசங்க மீன் கடை. மீன் பல வகை, அதில் இது ஒரு வகை. ரொம்ப ஃபேமஸான கடை இது, சின்ன பசங்க மீன் கடை. ஃபுல்லாக இந்த ஃபைட்ரு தான் வச்சுருப்பாங்க. எனக்கு நான் காட்டுற பாருங்களா. ஒன்லி பீட்டா. இங்கே அழகாக தொங்க போட்டோம். ஆனால் கூட்டம் கம்மி தானே இன்னைக்கு. வெயில்னால ரொம்ப கூட்டமாக கம்மி. ஆனால் கூட்டம் கம்மி தானே. இந்த இடமே கச்ச கச்சன்னு இருக்கும்.
ஒரு நாள் வரேன் இங்கே வந்தால் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம். எல்லாத்துக்கும் தனியாக எல்லாமே வாங்கிட்டு போகலாம். வீட்டு அப்ளையன்ஸ், ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாமே இருக்குல்ல. அங்கே போடுறா என்ன ஃபிஷ் டேங்கு? ஓ வாலில் வைக்கிறதுல வால்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதா. நண்டுலாம் இருக்குது. நண்டு உயிரோடு இருக்கு. சூப்பராக இருக்கா செட்டப் பயங்கரமாக இருக்குல்ல. சின்ன டேங்காக இருந்தாலும் பயங்கரமாக இருக்குது. வேற லெவலில் இருக்குது செட்டப்பு. இங்கே தொட்டியில் வைக்கிறது எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. எல்லாமே வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் தொட்டியில் வச்சு லைட் செட்டப்லாம் பண்ணோன்னு எங்கெல்லாம் பங்கமாக இருக்கும். ஒன்றுக்கும் ரேட்டு போட்டிருக்குது 320, 375. என்னடா அது எகிப்து எழுதியிருக்காங்க 390 நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது எல்லாமே. ஸோ அங்கேருந்து 2 ட்ரிப் அடித்ததுக்கு நம்ம இந்த மீன் வாங்கியிருக்கோம். சேல்ஸா ப்ரோ? அப்போ நீ வாங்கலையா ப்ரோ? சேல்ஸா எவ்வளோ ப்ரோ? 250யா? இந்த மாதிரி வாங்கி சைடில் போட்டு நம்மளே வியாபாரம் பண்ணலாம் ப்ரோடா. யார்கிட்ட கேளுடா. இது விட்டு கேளு. நல்லா கொலைக்க. ஸோ அடுத்த பீட்டா ஃபிஷ் பார்த்துக்கிட்டு இருக்கான். மணி பார்த்தோன்னா மணி 2 போகுது. இன்னும் சாப்பிடல. ஆனால் கூட்டமே இல்லை. ஈவினிங்னா ஆனால் பயங்கரமாக கூட்டம் இருக்கும். இப்போ ஆஃப்டர்நூன்னால கூட்டமே இல்லை. இன்னும் வாங்கிட்டே இருக்கிறான். என்னத்தான் வாங்குறான்னு தெரில. வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கு அடுத்ததான் வாங்க போகிறேன். வாங்கி நான் வீடியோ எடுக்கிறேன். நல்ல பண்ணி போட்டு வந்தால் ஃப்ரீ. அதுவும் குவாலிட்டியாக போட்டு வந்தால் ஃப்ரீ. எடுத்துவோம். ஏன்னா மீன் கையில் எடுத்துக்கிட்டா ஓனர் கூட அவ்வளோ சொல்லியிருக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் சொல்லு. ஒன்றும் மீன் கூட வேறு மீன்லாம் எடுக்கிறீங்களா? சரி பாய். ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா செம கூட்டம். இன்னுமே அங்கே ஆளுங்க வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த செம வெயில் அடிக்குதானா. ஒன்று காலையில் போனோம், ஆனால் ஈவினிங் போனோம். மத்தியானம் போனால் அவ்வளோதான். காஞ்சி மூஞ்ச பார்த்தாலே தெரியும், காஞ்சி கருவடாக மாறிடுவீங்க. ஸோ பசங்களாம் கொஞ்சம் குட்டி குட்டி மீன், அப்புறம் ஃபில்ட்ரு, அப்புறம் இந்த ஸ்டோன்ஸ்லாம் வாங்கினானுங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு இது வாங்கி கொடுத்தான் எனக்கு, பீட்டா. நல்லாயிருக்கு பார்க்க, தெரியுதா? இது ஒன்று வாங்கினா. அப்புறம் ஒரு பவுல் ஒன்று வாங்கி கொடுத்தான். ஸோ வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப மாதம் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் குளத்தூர் போனேன்.
பயங்கரமாக இருக்குது. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நிறைய இடத்துல அக்வாரியம் ஃபஸ்ட்லாம் அக்வாரியமே வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது கோல்டு ஃபிஷ் தான் மோஸ்ட்டாக ஆகிடும். இப்போ இந்த மாதிரி பீட்டா ஃபிஷ்ஷஸ்ஸு அப்புறம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்குலாம் மீன் இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு போய் என்னத்தான் பண்ண போகிறாங்க தெரில. ஸோ ஓகே, இன்றைய நாள் நல்ல சிறப்பாக வேறு லெவலில் போச்சு. ஓகே, இதோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தட்டா பை பை சி யூ. நீங்களும் ஏதாவது ஃபிஷ்ஷு பெட்டு எது வாங்கணும், இந்த மாதிரி சீனரிஸ் வாங்கணும் அப்படின்னா ஸோ குளத்தூர் வாங்க. ரொம்ப எல்லாமே சீப்பாக கிடைக்கும். இதுதான் இந்த வீடியோட எண்டிங்கோட டைலாக். தட்டா பை பை சி யூ.